இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலிவிடா. சரி, இன்றைய நாளில் என்ன விடயத்தை பற்றி நாங்கள் பேசுபொருளாக எடுத்திருக்கிறோம் என்றால், புது வருடம் பிறந்திருக்கிறது, புதிதாக நாங்கள் சிந்திக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு காலப்பகுதியிலும் புதிதாக எந்த ஒரு விடயம் நடந்தாலும், புதிதாக ஒரு ஆண்டு பிறந்தாலும் எல்லோருமே விரும்புகின்ற ஒரு விடயம், எந்த காலத்திலும் மாறாத ஒரு விடயம், இந்த அமைதி, சமாதானம், ஒற்றுமை, இந்த விடயங்களை தான் நாங்கள் பலரும் விரும்புவோம். ஏனென்றால் எங்களுக்கு இன்றைய காலகட்டத்திலே எல்லோருமே பரபரப்பாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருப்போம். எப்பொழுதும் அடாவடித்தனத்தையோ அல்லது அட்டூழியத்தையோ அல்லது எந்த ஒரு பாதகமான செயல்களையோ நாங்கள் விரும்புவதில்லை. எல்லோருமே நாங்கள் எல்லோரும் சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கிற மனநிலையில் தான் ஒவ்வொரு தினம் இருக்கிறோம். ஏனென்றால் அதை குழப்புகின்ற விதத்தில் சம்பவங்கள் பல அரங்கேறி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில். ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்திலே இந்த அமைதியை குலைக்கின்ற சம்பவங்கள், ஒழுக்கமற்ற தன்மைகள், அல்லது மற்றவர்களால் பிரச்சனை, அல்லது அயல் வீட்டாரால் பிரச்சனை, அல்லது உறவுகளால் பிரச்சனை, அப்படி கன பிரச்சனைகள், ஒற்றுமையின்மைகள் எல்லாம் பல விதத்திலே நிகழ்ந்திருக்கும். ஆனால் இந்த வருடத்திலாவது அப்படியா நான் நிம்மதியா இருக்கணும், அதற்கு கொஞ்சம் இந்த சமூகத்திலே சமாதானம் நிலவ வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும், இன மதம் பார்க்காமல் எல்லோரும் நன்றாக பழக வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் எல்லோருடைய மனதிலேயும் இருக்கும். இப்படியான விடயத்தை பற்றி தான் நாங்கள் இன்று கொஞ்சம் கதைக்க போறோம். அதாவது இவ்வாறான விடயம், இந்த சமாதானம், ஒற்றுமை, அமைதி என்கிற விடயங்கள் வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கின்றது. அந்த தேவையான விடயங்களை நாங்கள் எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் கதைக்க போறோம். அமைதி அல்லது ஒற்றுமை, சமாதானம் என்பதற்கு முதல் பெரும்பாலும் தேவைப்படுகிற ஒரு விடயம் பொறுமை என்பதை நான் சொல்லுவேன். அந்த பொறுமை என்கிற ஒரு விடயம் இருந்தால்தான் இந்த ஒற்றுமையாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும், அந்த பொறுமை ஒன்றுதான் அதை எல்லாம் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த பொறுமையை எப்படி நாங்கள் பெறலாம் என்பதை முதலில் யோசிக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய மன அமைதி மிக முக்கியம். நாங்கள் இன்று பரபரப்பான ஒரு சூழலில் இயங்கிக் கொண்டிருப்போம். பலரும் பலவிதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அவரவர்கள் தங்களுடைய தொழில் சார்ந்து ஓடிக்கொண்டிருப்பார்கள், அவர்கள் குடும்பம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருப்பார்கள், வருமானத்தை ஈட்டுவதற்கான பல வழிமுறைகளை தேடிக்கொண்டிருப்பார்கள், பலர் வருமானம் இல்லை என்கிற கத்தில் இருப்பார்கள், பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் நாங்கள் வருகின்ற துன்பங்கள், துயரங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு ஓட வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்திலே நாங்கள் அமைதியாக போய் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டது, அல்லது ஒரு ஆபத்து வந்து விட்டது, அல்லது ஒரு எங்களை மீறி கைமீறி ஏதாவது நடந்து விட்டது என்றால் அது பெரிய ஒரு என்ன சொல்வது, குடும்பத்திலேயே ஒரு குழப்பத்தை கொண்டு வந்துவிடும். அதனால் நாங்கள் அந்த அமைதியிலிருந்து மாறுபட்டு நாங்களும் வன்முறையாளர்களாக சில வழிகளில் மாற வேண்டிய தருணங்களை அது உருவாக்கிவிடும். எப்பொழுதும் வன்முறை எங்களுக்கு தீர்வு கிடையாது. அவை பொறுமையை கடைபிடிப்பதற்கு முதலில் காலையிலிருந்து நல்ல தியானம், தியான பயிற்சி என்பது எங்களுடைய வாழ்வியலில் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். வாழ்க்கையில் எங்களுக்கு பொறுமையையும் அமைதியையும் கற்றுத்தருகின்ற ஒரு விடயம் இந்த தியானம் தான். யோகா தியான பயிற்சிகள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல ஒரு விடயம். உடல் உள்ளத்தை நிலமாக வைத்திருப்பதால் இந்த ஆண்டினுடைய குறிக்கோளாக நாங்கள் வைத்துக் கொள்வோமே. என்றால் அந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பலரும் யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்திலே மன அழுத்தத்துடன் தான் நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. நாங்கள் வெளியே பார்க்கின்ற பொழுது அவனுக்கு என்ன காசு இருக்கிறதானே, அவன் கஷ்டப்பட போறான் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள் இருக்கும். ஆனால் அவருக்கு பணம் பிரச்சனையாக இருக்காது, அவருக்கு வேறொரு பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு விடயத்தை பார்த்து நாங்கள் மேலோட்டமாக தீர்மானம் எடுப்பது என்பது கடினமான விடயம். ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விடயம் துன்பமாக இருந்து கொண்டிருக்கும். அதை நீக்குவதற்கு அவரவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். வெளிப்பார்வையில் அது எங்களுக்கு இலகுவான விடயங்கள், அல்லது வெளியிலேயே நாங்கள் இவர்களுக்கு என்ன பிரச்சனை யோசிக்க தோணும். ஆனால் பாரிய பிரச்சனைகள் பலருக்கும் ஓடிக்கொண்டுதான் இருக்க செய்கிறது. ஆகவே இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வும் மன அமைதிக்கு யோகா அல்லது இந்த தியானங்கள் வழிவகுக்கிறது. ஆகவே அது மிக முக்கியமானது. அடுத்து எல்லா விடயங்களையும் விட இந்த ஆன்மீகம், இறை நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம். இந்த ஆண்டில் அதை யோசிக்க வேண்டும். இறைவன் சன்னிதானத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் அமைதியாக இருந்து எங்களுடைய கவலைகளை போக்கி எங்களுடைய அந்த எண்ணங்களை இறைவனிடம் வெளிப்படுத்துகிறோமோ அந்த விடயத்தை தினமும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது எங்களுடைய வீட்டிலேயாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களை பிடித்த ஆலயங்களிலாக இருந்தாலும் சரி, எங்களை பிடித்த இடங்களிலாக இருந்தாலும் சரி, மன அமைதிக்காக நாங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த இடங்களிலே இருந்து நாங்கள் சாந்தி, சமாதானம் என்கிற விடயங்களை தான் சிந்திக்க வேண்டும். மற்றவனை எப்படி குளிபறிக்கலாம், மற்றவனை எப்படி காசு விடுங்கலாம், அல்லது மற்றவனுக்கு எப்படி தீங்கு செய்யலாம் என்கிற அந்த எண்ணங்களை நீக்கி மனதளவிலே ஒற்றுமையையும் மனதளவிலே சமாதானத்தையும் மற்றவர்களை நேசிக்கின்றவர்களையும் நாங்கள் கண்டு அவர்களையுடன் நேசிப்பாளர்களாக நாங்களும் மாறி எங்களுடன் பழகிறவர்களையும் நாங்கள் நேசிக்க கற்றுக்கொண்டாலே பாதி அமைதி தானாக உருவாகிவிடும். ஏனென்றால் எங்களை நேசிக்கின்றவர்கள் உண்மையிலே எங்களுக்கு துரோகம் லேசரி செய்ய மாட்டார்கள். அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அவர்களை நேசித்தால், உண்மையாக நேசித்தால் அப்படித்தான் நடக்கும். ஆனால் நாங்கள் எப்படி பலரும் துரோகம் செய்கின்ற நிலைப்பாட்டில் தான் பலரும் இருக்கிறோம். எப்படி இவரை எப்படி பழி வேண்டலாம், எங்கள் நல்ல மாதிரி ஒரு பழகிவிட்டார், இவரிடம் எப்படி எதை பெறலாம் என்ற எண்ணம் தான் பலருக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையிலே ஒருவரை நேசித்தால் உண்மையிலே அந்த அன்பு என்பது ஒருவருக்கும் தீங்கு செய்ய விடாது. அதுவும் இந்த வருஷத்திலே நாங்கள் யோசிக்கணும். இந்த அன்பு என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அதுதான் அமைதியையும் தரக்கூடியதாக இருக்கும். இப்படி பல விடயங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். எதற்கும் அடிப்படையாக இருப்பது
இந்த சமாதானத்துக்கான வழிமுறை ஆன்மீகம் என்கின்ற அந்த இறை நம்பிக்கை என்பது மிக முக்கியமாக ஒன்றாக இருப்பது இல்லையா? நிச்சயமாக நாங்கள் இந்த அமைதி சமாதானம் அப்படி ஒன்று பேசிக்கொண்டிருக்கீங்களா, இன்றைக்கு உலகளாவிய ரீதியில என்ன டே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கா, வேர்ல்டு இன்ட்ரோவர்ட் டே அப்படின்னு சொல்வாரு. நார்மலாவே மனிதர்களை வந்து நாங்கள் அவர்கள் பழகக்கூடிய தன்மையின் அடிப்படையிலும் அவர்களுடைய அவர்களுக்கே ஆன இயல்புகளின் அடிப்படையிலும் இப்ப இருக்கக்கூடிய இந்த நவீன ட்ரெண்ட்ல வந்து ரெண்டா வகைப்படுத்துறார்கள். ஒன்று இன்ட்ரோவர்ட், மற்றது எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்வார்கள். இந்த இன்ட்ரோவர்ட் சொல்றவர்கள் யாருன்னு சொன்னா அமைதியாகவும் அதிகம் இந்த தனிமை விரும்பிகளாகவும் வெட்கப்படக்கூடியவர்களாகவும் ஒரு பொதுவெளியில் வந்து பழகுவதற்கோ அல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வெட்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியே இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் யாருன்னு சொன்னா இவர்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பார்கள். தனிமையை விரும்ப மாட்டார்கள், ஒரு கொஞ்சம் சோசியலைஸ்டா இருக்கணும்னு யோசிப்பார்கள். பொதுவாக எந்த ஒரு விடயத்திற்கும் வெட்கப்பட மாட்டார்கள். குறிப்பாக சிலருக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு பேங்குக்கோ அல்லது ஏதாவது ஒரு நிறுவனங்களுக்கு போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு கூட வெட்கமா இருக்கும். எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படியே ஆப்போசிட்டா இருப்பார்கள். இந்த மாதிரியான விடயங்களுக்கு எல்லாம் வெட்கப்பட மாட்டார்கள், தனிமையை விரும்ப மாட்டார்கள். இப்படியானவர்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கீங்களா. இன்றைக்கு உலகளாவிய ரீதியில வேர்ல்டு இன்ட்ரோவர்ட் டே வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கணும். ஜனவரி 2ஆம் தேதி ஒவ்வொரு வருடமே இது கொண்டாடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இப்படி இருக்கக்குள்ள ஏன் இந்த நாளை வந்து கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு அமைதியா இருக்கிறதும் அல்லது ஒரு விஷயத்துக்கு பொதுவழியில வெட்கப்படுறதும் வந்து ஒரு மனிதனுடைய இயல்பு. இதை கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குறதோ இல்ல ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்வது இல்லை, அது அவர்களுடைய உரிமை. அவர்களுக்கு அமைதியும் தனிமையும் தேவைப்படுகிறது என்றால் அதை கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நாளை வந்து இந்த உலகளாவிய ரீதியில கொண்டாடப்பட்டு கொண்டிருக்குது. அதை விட நாங்கள் இந்த இன்ட்ரோவர்ட் அப்படி என்று சொல்றவர்களை பத்தி சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளணும். அடிப்படையில அவர்கள் பற்றிய புரிதல்களை நாங்கள் சக மனிதர்கள் புரிந்து கொண்டோம் என்றதை விட உலகளாவிய ரீதியில இன்ட்ரோவர்ட்டா இருந்து அதிகம் சாதித்திருக்கக்கூடிய மனிதர்களை பாராட்டுறதாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்ப இப்படி இருக்கீங்களா, நாங்கள் இப்படியான மனிதர்களை இந்த அதிகம் இந்த பேசுறது குறைவாகவும் அல்லது ஒரு விடயத்திற்கு வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களும் அல்லது ஒரு தனிமையை விரும்புறவர்களை நாங்கள் தவறுதலாக புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படி என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அப்ப முதலாவது வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவர்கள் எப்பொழுதுமே தனிமையை விரும்புபவர்கள் கிடையாது. எந்த நேரமுமே தனியா போயிருக்கிறாருன்ற இல்லை. அவர்களுக்கு தங்களுடைய சில வழிகளை தங்களை பத்தி யோசிக்கிறதுக்காகவோ இல்ல எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறதுக்காகவோ கொஞ்சம் தனிமை தேவைப்படலாம். அதிகம் மக்களுடன் பழகுவதை விட அவர்கள் கொஞ்சம் தனிமையில் இருக்க விரும்புகிறார்கள் என்பது முதலாவது விஷயம். அடுத்தது, எல்லா விஷயத்துக்கும் இவர்கள் வெட்கப்படுவார்களா என்று சொன்னால் இல்லை. அவர்கள் சில ஒவ்வொருத்தரை பொறுத்து, தனி மனிதர்களை பொறுத்து சில விஷயங்களுக்கு அவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று. அதையும் தாண்டி இவர்கள் எந்த நேரமுமே அமைதியாகத்தான் இருப்பார்களா என்றாலும் இல்லை. அவர்கள் கூடியிருக்கக்கூடிய மக்களை பொறுத்து சில வேளை யாரோ ஒருவருடன் அதிகம் பேசி சிரித்து மகிழக்கூடியவர்களாயும் இவர்கள் இருப்பார்கள். எல்லா விடயத்திற்கும் இவர்கள் அமைதியாகவும் தனிமையாகவும் இருப்பார்களான்னு சொன்னால் அதுவும் இல்லை. அதுவும் நாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். மற்றது இன்னொரு விஷயம், இப்படி அமைதியாயும் தனிமையாயும் இருப்பவர்களை மனிதர்கள் எப்படி எடை போடுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் முரடர்கள், இவர்களோடு கதைக்க முடியாது, இவர்கள் ஒரு மாதிரியானவர்கள் அப்படி என்று சொல்லி நாங்கள் அவர்களை தவறாக எடை போட்டு வைத்திருக்கிறோம். இன்ட்ரோவர்ட் அப்படி என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் மனிதர்களை வெறுப்பவர்கள் அல்ல, அவர்கள் கொஞ்சம் தனிமை விரும்பிகள் அப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய நாள்ல வலியுறுத்துகிறார்கள். அப்ப இதையும் தாண்டி இந்த நாள்ல நாங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த இப்படி அமைதியாகவும் தனிமையாயும் இருக்கிற மனிதர்கள் வந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸை செய்திருக்கிறார்கள் அப்படியானவர்களை பாராட்டுறதும் அவர்களை புரிஞ்சு கொள்றதுக்குமாகத்தான் இந்த அடிப்படையில இந்த நாள் இருக்கிறது என்று. அதையும் தாண்டி இந்த சத்தமான உலகத்துல, நோய்ஸா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இப்படியான மனிதர்கள் எதை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் ஒரு அமைதியை விரும்புகிறார்கள். தங்களுக்குரிய நேரத்தில் சில அமைதியை விரும்புகிறார்கள் என்பதுதான் இந்த இன்ட்ரோவர்ட் டேல சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், இந்த வேர்ல்டுல ஃபேமஸா இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வந்து அவரும் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படி என்ன, இந்த பப்ளிக் ஸ்பீக்கர்ன்னு சொல்லுவோம் தானே, நாங்கள் பொது வழியில் வந்து பேசக்கூடியவர்கள் எல்லாமே அதிகம் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறார்கள் அப்படி என்றும் ஆராய்ச்சிகள் மூலம் தெரிய வந்திருக்கு. அப்ப நாங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னு சொன்னா, நீங்களும் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம். இது வரைக்கும் இன்ட்ரோவர்ட் என்ற வார்த்தைக்கு சிலருக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்திருக்கலாம். தனிமையை விரும்புகிறவர்களாகவும் அமைதியை விரும்புகிறவர்களாகவும் கொஞ்சம் ஷையா ஃபீல் சில விஷயங்களுக்கு ஷையா ஃபீல் பண்றவர்களையும் வந்து இன்ட்ரோவர்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு கொண்டு வரணும். அப்ப நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா, நான் மட்டும் எல்லாரிடமிருந்து வித்தியாசமாக இருக்கிறேனே அப்படி என்று யோசிக்க தேவையில்லை. இப்படி நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். இது உங்களுடைய இயல்பு, அதை நீங்கள் ரசித்துக் கொள்ளுங்கள். எந்த நேரமும் இன்ட்ரோவர்ட்டா இருக்காதீர்கள்.
கொஞ்சம் மற்றவர்களுடன் பேசி பழகுங்கள் என்பதுதான் இன்றைய நாள்ல நாங்கள் இன்ட்ரோவர்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த டேயை பத்தின ஒரு விளக்கத்தையும் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். உண்மையிலே அதாவது அமைதி விரும்பிகள் என்பது உண்மையிலே நாங்கள் பலரும் பலராலும் விமர்சிக்கப்படுகிற விமர்சனமாக கூட இருக்கலாம். ஒருவரை பார்த்து கிண்டல் அடிக்கலாம் அல்லது கேலி செய்யலாம். இவன் அப்படி ஏன் தனிமையாக இருக்கிறான், ஏதாவது சிந்தித்துக் கொண்டிருக்கிறான், இவன் ஒருவருடைய கதையும் கேட்பதில்லை, தன்னெண்ணப்படியே நடக்கிறான். வீடுகளிலே கூட நாங்கள் அப்படி சொல்கிறோம். அது ஒரு நோயாக இருக்கின்ற பட்சத்தில், அதாவது அது ஒரு என்ன சொல்வது, அவருடைய இயல்பு என்று என்பதற்கு அப்பால் அவர் ஒரு மன அளவிலே குழப்பத்தில் இருக்கிறார் அல்லது மனப்பிரச்சனையில் இருக்கிறார் அல்லது அது ஒரு அவருக்கு இதுதான் ஒரு தொடர்ச்சியான போக்காக இருந்தால் அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதிலே நிச்சயம் தலையிட்டு நாங்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணத்தான் வேண்டும். ஏனென்றால் சிலர் தங்களுடைய உறவுகளுக்குள்ளே இருக்கின்ற நெரிசல்கள், உறவு முறிவுகள் அல்லது காதல் தோல்விகள் அல்லது தங்களுடைய பரீட்சை தோல்விகள் அல்லது தங்களுடைய வாழ்வியல் ஏற்பட்டிருக்கின்ற துன்பங்கள், அதிலிருந்து மீள முடியாத தன்மைகள், போதை கடுமைகள் அல்லது போதை சம்பந்தமான விடயங்களில் ஈடுபடுதல், இவ்வாறான பிரச்சனைகளில் மனமுடைந்து ஒரு விதமாக அவர்கள் அமைதி கொண்டு ஒதுங்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கு மற்றவர்கள் நாங்கள் உதவிக்கரம் நீட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கு நாங்கள் ஏதாவது ஒரு வகையிலே கை கொடுத்து உதவ வேண்டும். என்றால் அதிலிருந்து அவர்களை விடுபடுவதற்கு நாங்கள் வழிமுறைகளை உருவாக்கி கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்களும் இந்த சமூகத்தில் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அது இன்னொரு விதமான அமைதியாக பார்க்கப்படும். அதாவது நாங்கள் அவர்கள் அப்படி வீட்டிலே அப்படி யாராவது இருந்தால் அந்த அமைதியை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. அதற்கான மாற்றீட்டை நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் நல்ல ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும், நல்ல சிந்தனைகளை சொல்லி அவர்களை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். பயப்படாது, அல்லது இந்த சமூகத்தில் இப்படித்தான் பண்ண வேண்டும், இதிலிருந்து மாறலாம், இதிலிருந்து விடுபடலாம், இது ஒரு பிரச்சனையே இல்லை, வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, இந்தந்த விடயங்களிலிருந்து நீ ஒரு தீர்வை பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பலவித ஆலோசனைகளை அவர்களுக்கு அந்த அமைதியிலிருந்து விடுபடுவதற்கு கொடுக்கலாம். ஆனால் இன்று சொல்லப்படுகின்ற இந்த அமைதியான இயல்பான மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்பது இன்றைய உலகத்துக்கு தேவைப்பாடான ஒன்றாக இருக்கிறது. ஏன் இன்றைய உலகத்துக்கு தேவைப்பாடாக இருக்கிறது என்றால், நாங்கள் பலரும் சமாதான விரும்பிகளாக இருக்கின்றபடினால் நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்ற பட்சத்தில் தான் சமூகத்திலும் இந்த சமாதானம் என்கிற அந்த அமைதி என்கிற நிலைப்பாடு அதிகமாக இருக்கும். எங்களுடைய தேவையை பொறுத்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் அப்படி அல்ல. அந்தந்த நேரத்திலே தேவைப்பாடுக்கு ஏற்ற விதத்தில் நடந்து கொண்டால் போதும் என்று நினைத்துவிட்டு நாங்கள் கோபங்களையும் காழ்ப்புணர்வுகளையும் மற்றவர்கள் மீது விசமத்தனமான பிரச்சாரங்களையும் தான் மேற்கொள்கிறோம். ஒருவரை ஒருவர் எப்படி பழிவேண்டலாம் என்கிற எண்ணத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். அது அப்படி செய்துவிட்டு அமைதியாக இருப்பதில் எந்த பிரயோசனம் இல்லை. சிலர் பழிவேண்டல்களுக்காகவே சிலரை பழிவேண்டிவிட்டு பின்பு நல்லவர்கள் போன்ற நடிப்பவர்களும் இருக்கிறார்கள். அது அப்படி பழிவேண்டிவிட்டு நீங்கள் அமைதியாக இருப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்காது. அது உண்மையிலே விமர்சித்தாலும் அது உண்மையிலேயே அந்த விடயத்தை நாங்கள் தடுக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது மனதளவிலே. ஏனென்றால் கோபம் எங்களுக்குள் மட்டும் அழிவை தராது, அது பிறருக்கும் அழிவை தருகிறது. சிலருக்கு நாங்கள் நினைக்கணும் கோபம் அவர்களுக்கு தானே அழிவை கொடுக்கிறது, மற்றவர்கள் தானே அதிலே பிரச்சனை படுகிறார். எனக்கு என்ன பிரச்சனை என்றால் எனக்கு உடல் சார்ந்த பிரச்சனை தான். நானும் கோபப்படுகின்ற பொழுது எனக்கு உடலே இருக்கின்ற அழுத்தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் எனக்குள்ளே இருந்து எனக்கு எண்ணி அழிக்கின்றதா இருக்கும். என்றால் நரம்பு ஓட்டங்களுக்கு கோபப்படுகின்ற பொழுது இன்னும் அது தாக்கத்தை உருவாக்கும். நானும் ஒரு நோயாளியைத்தான் மாறுகிறேன் கோபப்படுகின்ற பொழுது. அதை நாங்கள் பலரும் புரிந்து கொள்வதில்லை. ஆகவே நாங்கள் இப்படியான இடத்திலே அமைதியாக சில பாடசாலை பருவங்களிலே நாங்கள் கண்டுணர்ந்த விடயங்கள் தான். பாடசாலை பருவத்தில் சில மாணவர்கள் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் நிறைய கட்டிக்காரர்களாக இருப்பார்கள். தேவையை பொறுத்தான் அவர்கள் பேசுவார்கள், தேவையில்லாமல் பேசவே மாட்டார்கள். ஆனால் அதை நாங்கள் பலரும் கிண்டல் கேலி செய்வோம். இவன் என்னடா, இவன் நல்லா படிக்கிறான், ஆனால் ஒரு டைம் பழங்க தெரியலையே, அல்லது அவனை கதைக்க தெரியலையே, அல்லது பேசுறானே சிரிக்கிறான் இல்லையே, இவன் என்ன ஒரு தனியா இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் அவனை ஏதோ ஒரு விதத்துல நக்கல் நிலையம் கிண்டல் எல்லாம் செய்வோம். ஆனால் அவ்வாறிருந்து சாதித்த பலர்கள், அவர்கள் சாதனையாளர்களாகத்தான் இந்த உலகத்துக்கு பலர் வந்திருக்கிறார்கள், அவ்வாறு இருந்தவர்கள். அதனால் அது அவர்களுடைய இயல்பு. அதாவது அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனை, அது பிரச்சனை என்று அவர்களுக்கு அது உடல் உளம் சார்ந்த பிரச்சனை இல்லை, அது அவர்களுடைய இயல்பாக இருக்கு. அவர்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். நான் அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டும், நான் அமைதியாக இருந்து இந்த உலகத்தை என்னை திரும்பி பார்க்க செய்ய வேண்டும் என்கிற பல விடயங்கள் அதிலே பொதிந்திருக்கிறது. அப்ப அமைதியாக இருந்தோண்டு தங்களுடைய காரியங்களை சரியாக செய்து கொண்டு தேவைக்கு ஏற்ற விதத்தில் தங்களை எப்படி தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உண்மையிலே இந்த சமூகத்திலே வரவேற்கப்படக்கூடியவர்கள். அதற்காக அவர்களுக்கான தினம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாங்கள் வெறுமனே இதை தினமாக பார்க்காமல் நாங்கள் இப்படி இருக்கின்ற விடயங்களிலே கொஞ்சம் ஊக்குவிப்பை கொண்டு வர வேண்டும். என்றால் அவர்கள் இவ்வாறான அந்த அமைதியான நிலைப்பாடுதான் எங்களுடைய சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். என்றால் எங்களுடைய எதிர்காலத்தை சிந்திக்கின்ற பொழுது வன்முறைகள் நிறைந்த உலகமாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. வன்முறையாளர்களாக பலரும் உருவாகி கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனை என்றால் நாங்களுடைய தட்டி கேட்கின்றோம் என்ற பெயரிலே அடிதடிகளையும் அல்லது அதற்கு எதிரான செயற்பாடுகளையும் தான் நாங்கள் மேற்கொள்கிறோம். ஒரு இருவருக்குடையிலே பிரச்சனை என்றால் இன்றை அமைதிப்படுத்துவர்கள் எத்தனை பேர் என்றால் அது உண்மையை கேள்விக்குறியாத்தான் இருக்கும். ஏன்னால அவ்வளவு தூரத்துக்கு சமூகத்திலே நாங்கள் எல்லோரும் எங்களை என்ன சொல்கிறோம், ஹீரோயிசமாக நாங்கள் எங்களை யோசிக்கிறோம். நான் தான் பெரியவன், நான் தான் கெட்டிக்காரன்,
நான் தான் சிறந்தவன் என்கின்ற பொழுது மற்றவர்களை நாங்கள் மனிதர்களாக பார்ப்பதற்கு தவறி விடுகிறோம், மனிதாபிமானத்தை தொலைத்து விடுகிறோம். அதனால் உண்மையிலே இந்த அமைதி விரும்பிகளாக இருக்கின்றவர்கள் அவர்கள் தங்களுடைய பாட்டுக்கு இருந்து விட்டு போடும், உங்களுக்கு அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள். அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக என்று பார்க்கப்படுகிறது. அதுக்காக தான் அதுக்கான ஒரு தினத்தை நாங்கள் கொண்டாட வேண்டியிருக்கிறது இல்லையா? நிச்சயமாகனா உண்மையில் அதுதான் பொதுவாகவே ஒரு தவறான புரிதல் இந்த அமைதியை விரும்புபவர்கள் மீதும் இந்த தனிமையா இருக்கக்கூடிய இன்ட்ரோவர்ட் மீதும் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் அவர்கள் வந்து மனிதர்களை வெறுக்கிறார்கள், அவர்கள் வந்து தாங்கள் தனியாக இருக்க வேண்டும் அப்படி என்று. அவர்கள் முழு நேரம் அப்படி இல்லை, அது அவர்களுடைய ஒரு இயல்பு. அதை நாங்கள் சக மனிதர்களாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வீட்டிலும் இருப்பார்கள், நண்பர்கள் வட்டத்திலும் இருப்பார்கள். கொஞ்சம் வாயை திறந்துதான் கதையன், அல்லாட்டி கொஞ்சம் சிரிச்சு பேசன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சிலருக்கு அது இயல்பாகவே வருவதில்லை. நாங்கள் சிலரெல்லாம் ஃப்ளூவெண்டா ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிறதோ இல்லை ஃபேமிலியோட கதைக்கையோ வடிவா கதைப்பார்கள். ஆனால் எல்லாராலும் அது முடியாது. எங்களுடைய சில நண்பர்களிடமே ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது இதுதான் நான், எனக்கு இப்படி இருக்கதான் பிடித்திருக்கிறது என்றுதான் அவர்கள் கருத்து தெரிவிப்பார்கள். அப்படி இருக்கிற பொழுது அவர்களை நாங்கள் மாற்ற முயற்சிக்க தேவையில்லை. அவர்கள் அப்படியே இருக்கட்டும், அவர்களை நாங்கள் அப்படியாவே ஏற்றுக்கொள்வது நல்லம். அது ஒரு குறையும் கிடையாது. நாங்கள் எப்படி அதிகம் பேசுகிறோமோ, வளவளவென்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அது போன்று அவர்கள் கொஞ்சம் பேச்சை குறைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்களுக்கான தினத்தில் நாங்கள் அவர்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த வருடம் பிறந்திருக்கிறது, 2ஆம் நாள் இன்ட்ரோவர்ட்ஸுக்கான டேயை கொண்டாடுகிறார்கள் சொன்னால் அவர்களை போன்று நாடும் உலகமும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாங்களும் விரும்பக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அண்ணா உண்மையிலே ஆகவே இந்த விடயங்களை நாங்களும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள் எனது மேடம் குணம் துஷ்யந்தன் மற்றும் ஹாத்தியானி ராஜேஷ் கண்ணா. நன்றி நேயர்களே.